பொதுவாக இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது, இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வழிபாடு செய்வாங்க. ம். ஆனா, இந்த ரோகத்தை, அதாவது நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு டைமா கூட இது நம்ப இந்த 2ம் நெறைய பேருக்கு இருக்கு மேம். நோயும் இருக்கு, கடன் கடன் பிரச்சனையும் இருக்கு. அப்போ அந்த நோய்கள் தீருவதற்கும், உடல் நலம் நமக்கு நன்றாக இருப்பதற்கும் கடவுளை ம். வழிபாடு செய்யலாம். இது ம். எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். திரும்பவும் நான் சொல்றேன். ம். அதாவது நம்ம வீட்ல பூஜை அறையில நல்லா விளக்கு ஏத்திட்டு, நம்ம ம். நல்லா குளிச்சுட்டு, ம். தூய்மையான ஒரு மனதோட கடவுளை வந்து பிரார்த்தனை செய்ய போறோம். ம். யாருக்கு உடல் நலம் சரியில்லையோ, இல்ல நமக்கே உடல்நலம் சரியில்லையோ, ம். நல்லா ஒரு வெள்ள பேப்பர்ல, ம். கிரீன் பென்ல எழுதணும் உட்கார்ந்து. ம். எனக்கு அவங்க பெயர் எழுதிட்டு, இந்த நோயால இவ்ளோ நாள் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். மிக ம். விரைவில் சீக்கிரமாக நான் பூரணமாக குணமடையணும். அப்படின்னு ம். நல்ல மனதார வேண்டிட்டு, ம். அந்த பேப்பர 4ஆ மடிச்சு, அது ம். கூட ₹1 காயின் வச்சு, ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு கடவுள்கிட்ட வச்சிடணும். ம். இது ஸ்பெஷலா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ, குல தெய்வத்தையோ நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுல இப்போ இந்த முகூர்த்தம் வந்து வியாழக்கிழமை வருது இல்லைங்களா? ம். அப்போ ஒரு குருவான நம்ம வந்து சீரடி சாய்பாபாவ நம்ம வந்து வேண்டுறது நல்லது. ம். அப்ப வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றது பாபாவுக்கு உகந்த நாள். நெறைய பேர் வந்து பாபாவை வழிபாடு செஞ்சு நெறைய வரங்கள் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து கேட்டது உடனே கிடைக்கும். இல்லையா? நம்ம குழந்தைகள் மாதிரி அவர் நம்மள வந்து கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் தரக்கூடியவரு சீரடி சாய்பாபா. அவர் பாதத்துல நம்ம வச்சிடணும். ம். வச்சுட்டு நம்ம எப்போ கோயிலுக்கு போறோமோ, அவரோட உண்டியல்ல நம்ம எழுதின பேப்பரையும், நம்ம காயின் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்பொழுது, ம். கூடிய விரைவில் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும்.